அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அன்பு மக்களே, தொடர்ந்து நம்முடைய திருத்தந்தைக்காக நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நம்முடைய திருத்தந்தைக்காக ஒரு சின்ன ஜெபத்தை நான் ஏறெடுக்கிறேன். காணொளியை பார்க்கிறவர்கள் கண்டிப்பாக அந்த ஜெபத்தை ஒரு முறையாவது நீங்கள் வாசித்து மனதார நம்முடைய திருத்தந்தைக்காக ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த காணொளியில திருத்தந்தைக்கு அடுத்து முக்கியமான இடத்தை நம்முடைய திரு அவையில் வகிக்கக்கூடியவர்கள் கர்தினால்மார்கள். யார் இந்த கர்தினால்மார்கள்? ஏன் இவர்களுக்கு திரு அவையில் இவ்வளவு பெரிய முக்கியத்துவம்? இவருடைய பணிகள் தான் என்ன? ஏன் எப்பவும் பார்த்தாலும் சிகப்பு நிற ஆடையை இவர்கள் அணிந்திருக்கிறார்கள்? இப்படியான பலவிதமான கேள்விகளுக்கு காரணங்களையும் அர்த்தங்களையும் உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்திருப்பதுதான் இந்த காணொளி. இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். கடைசி வரைக்கும் காணொளியை பாருங்க. காணொளிக்கு முதல் முறையாக வந்திருக்கிறீங்க, இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல பல விடயங்களை நம்முடைய திருவையிலும் கிறித்தவத்திலும் விவிலியத்திலும் இருந்து உங்களுக்காக எடுத்து வருவதுதான் நம்முடைய சேனலினுடைய நோக்கமாக இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். கண்டிப்பா உங்க காணொலியில உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிடவும். அன்புமக்களை இப்பொழுதே சொல்றேன், நான் சொல்ற விடயங்கள் எல்லாமே ஒரு முழுமை அல்ல. இது இன்னும் அதிகமாக இருக்கிறது. நான் அப்படி ஏதாவது விட்டுட்டேன், உங்களுக்கு அதிகமாக தெரிந்திருக்கிறது அப்படின்னா நீங்க கீழே கமெண்ட்ஸ்ல எழுதலாம். வாங்க காணொலிக்குள்ள முழுமையாக போகலாம். அன்பு மக்களை, ஒரு சின்ன வரலாறோடு நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்ஷியன் ரோம், அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அரசனுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய செனட் அப்படிங்கிற ஒரு கூட்டம் இருக்கும். இவர்களுடைய முக்கியமான பணிகள் என்ன அப்படின்னா, இந்த ஆட்சியை எப்படி இந்த அரசன் நல்லாட்சியாக்க வேண்டும், மக்களுக்கு நல்ல திட்டங்களை தீட்டி நல்ல முன்னெடுப்புகளை எடுத்து சிறந்த ஆட்சியை எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆலோசனை குழு இருக்கும். அந்த ஆலோசனை குழுவினுடைய பெயர் தான் செனட். இந்த ஆலோசனை குழுவுல திறமையானவர்கள், படித்தவர்கள், பட்டயம் பெற்றவர்கள், மக்களினுடைய மனநிலையை அறிந்து செயல்படக்கூடியவர்கள் பல பேர் இருப்பார்கள். இவர்களுடைய ஆலோசனையின்படி அரசன் நல்லாட்சி செய்வான். இதை அப்படி ஒரு ஆன்மீக தொடர்ச்சியாக திரு அவை தன்னுடைய நிர்வாகத்திற்காக உலகம் முழுவதும், அது சாதாரண விடயம் கிடையாது. ஒரு குடும்பத்தை வழிநடத்துவது எவ்வளவு கடினம் என்று ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்கும் தெரியும், தலைவிக்கும் தெரியும் என்று நான் நம்புகிறேன். அப்ப உலகம் முழுவதும் பல கலாச்சாரங்கள், மொழிகள், பண்பாடுகள் எல்லாம் வேறுபட்டு இருந்தாலும் ஒரே தலைமையாக எப்படி ஒரு நல்லாட்சியை கொடுக்க முடியும், அதை திருத்தந்தை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்பதற்கு எப்பொழுதுமே ஒரு ஆலோசனை குழுவாக இருந்து ஒரு கவர்னன்ஸ், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், இதற்கு முழுமையாக ஒத்துழைக்கக்கூடியவர்கள் தான் இந்த கர்தினால்மார்கள். இவருடைய முழு வேலையும் திரு அவையினுடைய நிர்வாகத்தை திறம்பட சிறப்பான விதத்தில், மக்களுக்கு உரிய விதத்தில், எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளுடைய திட்டத்தின்படி எப்படி செயல்படுத்துவது அப்படிங்கிறது தான் இவருடைய முக்கியமான வேலை. அப்ப தொடக்க கால திரு அவையை பொறுத்தவரையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரோமையையும் வத்திக்கானையும் சுத்தி இருந்த முக்கியமான குருக்கள் தான் இந்த கர்தினாலாக இருந்தார்கள். காலப்போக்குல இது இன்னும் அதிகமாக வளர்ச்சி பெறுகிறது. அப்பதான் அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க, உலகம் முழுவதும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கர்தினால்மார்கள் இருக்கணும், த காலேஜ் ஆஃப் கர்டினல்ஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறத அவர்கள் முடிவெடுத்து உலகம் முழுவதும் இன்னைக்கு கர்தினால்மார்கள் இருக்கிறார்கள். அன்பு மக்களே, இது ஒரு சின்ன ஒரு முன்னோட்டத்தோடு நம்ம இன்னும் கூடுதலா பார்க்கணும். கார்தோ அப்படிங்கிற லத்தீன் வார்த்தையில இருந்து தான் இந்த கர்தினால் அப்படிங்கிற வருது. கார்தோ அப்படிங்கிற அந்த லத்தீன் வார்த்தைக்கு பல பொருட்கள் இருக்கிறது. முக்கியமான பொருள் என்ன திரு அவை எடுக்கிறது அப்படின்னா ஹிஞ்ச். ஹிஞ்ச் அப்படிங்கிறது, நம்ம கதவு கிட்ட போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கதவையும் அந்த நிலையையும் இணைக்கிற ஒரு கொக்கி மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான், எனக்கு தமிழ் அதுக்கு பேர் தெரியல, மன்னிக்கவும். அந்த ஹிஞ்ச் தான் இந்த கார்தோ அப்படிங்கிறதுக்கான மீனிங். அப்போ இதனுடைய பொருள் என்ன, எப்படி இந்த கர்தினால்மார்களோடு ஒத்து போகிறது என்று பார்த்தோம் என்றால், திரு அவையினுடைய தலைமை பீடத்திற்கும் இந்த உலக மக்களுக்குமான அந்த இணைப்பு தான் இந்த கர்தினால்மார்கள் அப்படிங்கிறத மிக அருமையாக நம்ம பார்க்க முடிகிறது. கர்தினால்களுடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பணிகள் நான் ஏற்கனவே சொன்னேன். முழுமையா சொல்லணும் அப்படின்னா திரு அவையினுடைய நிர்வாக பணி இவர்களுடைய பணி, அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் ஆஃப் த சர்ச், அதுதான் இவங்க செய்கிற பணி. ஆனாலும் மிக சிறப்பான ஒரு பணி இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒரு திருத்தந்தை வயது முதிர்ந்து இறந்தாலோ அல்லது ஓய்வை அறிவித்தாலோ அந்த நேரத்தில் இந்த கர்தினால்மார்கள் எல்லோரும் இணைந்துதான் புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுப்பார்கள். அதற்கு பெயர் கான்க்ளேவ் அப்படின்னு இருக்குது. கான்க்ளேவ் அப்படின்னு சொல்லி அந்த லாட்டின் டேர்முக்கு வித் த கீ,
ஒரு சாவியோடு இணைத்தது, அதாவது ஒரு மூடி மறைக்கப்பட்ட ஒரு விடயம் அப்படின்னு நம்ம தமிழாக்கம் செய்யலாம் நினைக்கிறேன். சரியா தெரியல, ஒருவேளை தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபாதர், இந்த கான்க்ளேவை பத்தி அல்லது இந்த போப்பாண்டவரை தேர்ந்தெடுக்கிறத பத்தி ஒரு வீடியோ போடுங்க நீங்க சொன்னீங்க அப்படின்னா நம்ம அதை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ் அதுக்குள்ளேயும் இருக்கு. என்னுடைய ஆசை எல்லாம் நமக்கு தெரிந்ததை நம்முடைய மக்கள் தெரிய வேண்டும். நம்முடைய கத்தோலிக்க திருவினுடைய இந்த பாரம்பரியம், இந்த வழிமுறைகள் இதெல்லாம் நம்ம மக்களுக்கும் கொண்டு போய் சேரணும் அப்படிங்கிறதா நம்முடைய காணொலியினுடைய நோக்கம் அப்படிங்கிறத மறந்துடாதுங்க மக்களே. அப்போ இந்த கான்க்ளேவ்ல 80 வயதுக்கு கீழே இருக்கிற கர்தினால்மார்கள் மட்டும்தான் ஓட்டு போட்டு புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுதான் இவர்களுடைய முக்கியமான பணியாக இருக்கிறது. கர்தினால்மார்கள்ல 3 வகைகள் இருக்கிறது அவங்களுடைய பணியை பொறுத்து. கர்டினல் பிஷப்ஸ், கர்டினல் பிரீஸ்ட், கர்டினல் டீக்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையாக பிரித்திருக்கிறார்கள். இது உண்மையில எனக்கு புதுசுதான், ஒருவேளை மற்றவர்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. இதை குறித்து பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னா, இந்த கர்டினல் பிஷப்ஸ் அப்படிங்கிறது ஹையஸ்ட் ரேங்கிங். இவர்கள் குறிப்பாக முக்கியமான பொறுப்புகளில் திருத்தந்தைக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த கர்டினல் பிரீஸ்ட். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ வத்திக்கான் அந்த ஸ்டேட்டினுடைய, இந்த சிட்டி அல்லது இந்த நாட்டினுடைய ஒரு தலைமை பொறுப்பு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். அதே போல நான் ஏற்கனவே சொன்ன எல்லாரும் இணைந்து வரக்கூடிய இந்த கர்தினால்மாரினுடைய பெயர்கள் என்ன அப்படின்னா காலேஜ் ஆஃப் கர்டினல்ஸ். இந்த காலேஜ் அல்லது கர்தினால்மாரினுடைய குழுமம், இந்த குழுமத்திற்கு ஒரு தலைவர் இருப்பார் பாருங்க. இவங்க எல்லாரும் கர்டினல் பிஷப்ஸாக இருக்கிறாங்க, அதாவது மிக முக்கியமான பொறுப்புகள்ல இருக்கக்கூடியவங்க. ரெண்டாவது கர்டினல் பிரீஸ்ட். பிரீஸ்ட்னோட இவங்க குருவானவர்கள் தானா, அப்ப இவங்க பிஷப் இல்லையா அப்படின்னா இல்ல, இவர்களும் ஆயர்கள் தான். ஆனா இவர்கள் தத்தம் நாட்டிலே குறிப்பாக ஆர்ச் பிஷப்பாக கர்டினலாக இருப்பாங்க. நம்முடைய இந்தியாவில் இன்னைக்கு எத்தனை கர்தினால்மார்கள் இருக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய தமிழ்நாட்டில இருந்து மிகப்பெரிய ஒரு வலுவான ரொம்ப இன்ஃபுளுன்ஷியலான ஒரு கர்தினால் இருந்தார். அவருடைய பெயர் தெரிஞ்சாலும் நீங்க கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். மூணாவதாக கர்டினல் டீக்கன்ஸ். இவங்க வேட்டிக்கான்ல முக்கியமான பணிகள்ல, ஆனா முதல்ல நம்ம சொன்னோமே அந்த அளவுக்கு முக்கியமான பணிகள் கிடையாது, சின்ன சின்ன பணிகள்ல வத்திக்கான்லயே இருப்பாங்க. இப்ப இந்த 3 வகையான கர்தினால்மார்களை குறித்தும் உங்களுக்கு நான் சுருக்கமா சொல்லியிருக்கிறேன். இது இன்னும் எனக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு, ஃபாதர் நான் இதுல கொஞ்சம் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க ஆட் பண்ணலாம். யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். இப்போ நம்ம பார்க்க போற விடயம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விடயம். அது என்ன அப்படின்னா, ஏன் கர்தினால்மார்கள் எப்பொழுதுமே சிகப்பு நிற ஆடையில இருக்கிறாங்க? அப்ப இந்த கர்தினால்மார்களுடைய சிகப்பு நிறம் என்ன அப்படின்னா, they are always ready for shedding the blood for the church. நம்முடைய திருஅவைக்காக இரத்தத்தை சிந்த அவர்கள் எப்பொழுதுமே தயாராக இருக்கிறார்கள், இருக்க வேண்டும் என்பதை குறிப்பதற்கான ஒரு நோக்கம்தான் இந்த சிகப்பு நிறத்தினுடைய பின்னணியாக இருக்கிறது. எவ்வளவு அழகா திருஅவை உங்களுக்கு அந்த ஆடையை கொடுத்திருக்கு பாருங்க. அப்ப ஒவ்வொரு ஆடைக்கும் ஒவ்வொரு நிறத்திற்கும் நம்முடைய திருஅவையில பொருள் உண்டு அப்படிங்கிறத மக்கள் மறந்துவிடக் கூடாது. அப்போ அவர்கள் வைத்திருக்கிற அந்த தொப்பி, அவர்கள் வைத்திருக்கிற அந்த உடை எல்லாத்துக்குமே ஒவ்வொரு காரணம் இருக்கிறது. அதையெல்லாம் நம்ம இப்ப சொன்னோம்னா டைம் ரொம்ப போயிடும். அப்ப அந்த சிகப்பு நிறத்திற்கு மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இதுதான் பொருள். கர்தினாலாக உயர்த்தப்படும் பொழுது திருத்தந்தை அவர்கள் அந்த தொப்பியையும் அந்த மோதிரத்தையும், தங்க மோதிரத்தையும் அந்த கர்தினால், புதியதாக தேர்ந்தெடுக்கப்படுகிற அந்த கர்தினாலுக்கு அணிவிப்பார். அப்பொழுது அந்த மோதிரத்தின் அடையாளம் என்ன அப்படின்னா, இது முதல் திருச்சபைக்கும் போப்பிற்கும் திருத்தந்தைக்கும் நீங்கள் இணைப்பாக ஒரு பாண்ட் உங்களுக்கு இருக்குது, மறந்துடாதுங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் அந்த தங்க மோதிரம் அணிவிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அன்பு மக்களே, நான் தொடக்கத்துல சொன்னேன் பாருங்க, ஒரு சில விடயங்கள் எனக்கு புதுசா இருந்தது. அதுல ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை தான் இப்போ உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன், நல்லா கவனிங்க. இது என்ன அப்படின்னா, டைட்டிலர் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ரோமை மறை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சில ஆலயங்கள் உலகமெங்கிலும் இருக்கிற கர்தினால்மார்களோடு தொடர்பில் இருக்கிறது. அதுக்காக அவங்க அந்த ஆலயத்துக்கு முழு உரிமை கொண்டாடுவாங்களான்னா இல்ல, மாறாக அது அவர்களுடைய ஒரு இணைப்பாக பயன்படுகிறது. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, ரோமை மறை மாவட்டத்தினுடைய ஆயர் யாரு? திருத்தந்தை போப் பிரான்சிஸ் இப்பொழுது. அப்போ இவருடைய அந்த பிணைப்பை தொடக்கத்தில் நான் சொன்னேன், இந்த பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. தொடக்க திருச்சபை வரலாற்றுல ரோமையில இருக்கிற முக்கியமான குருக்கள் தான் திருத்தந்தையினுடைய ஆலோசனை மன்றத்துல அவங்க இருப்பாங்க, காலேஜ் ஆஃப் கர்டினல்ஸ்ல இருப்பாங்க. ஆனா பின்னாளில அது வளர்ந்து உலகம் முழுவதும் இன்னைக்கு கர்தினால்மார்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அதனுடைய ஒரு சிம்பலாக, ஒரு அடையாளமாக
ரோமையில் இருக்கிற ஒரு சில ஆலயங்கள் கர்தினால்மார்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு 2 பேரை மட்டும் நான் உங்களுக்கு முன்னாடி சொல்றேன். இந்தியாவுல ரொம்ப பிரபலமா இருக்கிற இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கர்தினால் யாரு அப்படின்னா கர்தினால் ஆஸ்வால்ட் கிராட்சியூஸ் இல்லையா? இவருடைய இங்க இருக்கிற டைட்டிலர் சர்ச் எங்க இருக்குன்னா சென்ட் பவுலோ டெல்லா குரோச்சே. இது எங்க இருக்குதுன்னா கோர்வியாலே அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்குது. அதே போல ரீசெண்டா நம்முடைய போப் நிர்ணயிச்சாங்க லாட்டின் சர்ச்சில் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கர்தினால் அந்தோனி பூலா. இவருடைய இடம் அந்த டைட்டிலர் சர்ச் எங்க இருக்குன்னா சாந்தி புரோத்தோ மர்த்தீரி எங்கன்னா வியா அவுரேலியா ஆந்திகால இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க முடிகிறது. இது எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. உங்களுக்கும் புதுசா இருந்தா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அன்பு உறவுகளே, இன்னைக்கு நிறைய கத்தோலிக்க திருவையில் இருக்கிற விடயங்களை குறித்து சொல்லி தருவதற்கு ஆளே இல்லை அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதனாலதான் எனக்கும் நிறைய விடயங்கள் புதுசாக தான் இருக்கு. உங்களுக்காக அதை தயாரிக்கும் பொழுது நான் கற்றுக்கொள்கிறேன். அதனால உங்களுக்கு என்னுடைய நன்றியை மனதார தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொலியை கண்டிப்பா நீங்க நம்முடைய குழந்தைகளோடு பகிர வேண்டும். உங்களுடைய குடும்பத்தோடு பேச வேண்டும். என்ன நடக்கிறது திருச்சபை, எவ்வளவு அழகாக இதை ஸ்ட்ரக்சரா கட்டி எழுப்பியிருக்கிறார்கள், இதுல எவ்வளவு ரிச்னஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளோட குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதனால காணொலியை முடிந்த அளவுக்கு உங்க குடும்பத்தோட பேசுங்க. வாட்ஸ்அப் குழுக்கள், குடும்ப வாட்ஸ்அப் குழுக்களோடு இதை பகிர்ந்து கொள்ளுங்க. நிறைய நேரத்துல இதை சொல்லித்தரதுக்கு ஆளு இல்லை. அதனால இந்த மாதிரியான விடயங்களை நம்ம பேசும் பொழுது உங்களுடைய தொடர்ந்த அந்த ஆதரவு இருக்கும் என்று நம்புகிறேன். நம்முடைய திருத்தந்தைக்காக ஜெபிக்க மறந்துவிட வேண்டாம். திருத்தந்தைக்கு இன்று நம்முடைய ஜெபம் தேவை. இறைவனின் திருவுளம் அவரில் நிறைவேறட்டும் அப்படின்னு நம்ம ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்திருப்போம், விழித்திருப்போம், ஜெபித்திருப்போம். God bless you.